அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி ஞான சபாவின் இன்றைய நிகழ்வில் மகா கார்த்திகை என்று நமது சபாவிற்கு மகராசனாக வந்து இசை உலகின் மகாராஜனாக இருக்கக்கூடிய வீரமணி தாசன் அவர்களுடைய மெகா நிகழ்ச்சி இன்று ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் ஆலய மணியாய் வந்த திரு வீரமணி தாசன் அவர்கள் அகவை எழுவதிலும் அருட்பாடலில் நம்மை ஆட்கொள்ள வந்த இறைத்தூதர். 1990 பக்தி பாடகராக வெளிநாடாக கேசட்டில் பாடி பதிவு செய்ய நுழைந்தவர். ஸ்ரீ ராமானுஜர் சுப்ரபாதம் தொடங்கி சத்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியானை முதலில் துதிசெய்ய என்ப பரஞ்சோதி முனிவர் குறிப்பிட்ட விநாயகப் பெருமான், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனை என அருணகிரிநாதன் எழுதிய முருகன், பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துணை என்று நால்வர் பாடிய சிவபெருமான், பூத்தவளே புவனம் 14ஐயும் காத்தவளே என்று அபிராமிப்பட்டர் பாடிய அம்பிகையினுடைய பாடல்கள், மண்ணெல்லாம் காத்தவள் செய்ய வந்த மாயோன் மைந்தன் மணிகண்ட தேவனுடைய பாடல்கள், இன்னும் பற்பல தெய்வங்கள், கருப்பன் ஆஞ்சநேயர் சுவாமி என நம் மனம் வஞ்சனை நீக்கி பக்தி மஞ்சனையில் மயக்கம் கொடுத்து இயக்கம் கொடுக்கின்ற ஊக்கநாதர் திரு சுவாமி வீரமணி தாசன் அவர்கள் சுமார் 7000 பாடல்களுக்கு மேல் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் வாக்கியங்களை பாடல்களாக பாடி இந்த மகிழ்ச்சியில் ஆட வைக்கும் பாக்கியநாதன். இந்திய மாநிலங்கள் மற்றும் அமெரிக்கா தவிர மற்ற அயல் நாடுகளில் அனுதினமும் சென்று அசர வைக்கும் தனது பாடல்களால் ஆனந்தராஜன், ஆனந்தம் தரும் அரசன். இந்த சிரசு ஐயப்பன் தந்தது, இந்த சிரசு ஐயப்பன் தந்தது அரசு பட்டம் விருது தரவில்லை. என் பாட்டு முரசு கேட்கவில்லை என்றாலும் கூட என் பாட்டு முரசு கேட்டு ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் தான் ரசிகரும் தான் என் பட்டம் எனக்கு கிடைத்த விருது என்று பெருந்தன்மையோடு பகிர்கிறார். பக்தி எனும் தூய வழியில் மாய வாழ்வு வழிய இக்காயம் சாய வேண்டும் சித்தர்கள் வழிபாட்டில் என்று உணர்ந்து எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் அத்தனை வழிபாட்டிற்கும் அடிப்படையாக இருக்கும் சித்தனை வழிபட வேண்டும் என பத்தல ஒளிபோல் உரைத்து இறை கொத்தளத்தில் பத்தளத்து பாலனே ஒரு சித்தன்தான் என்பதறிந்து சித்தத்தில் ஐயப்பனை சிறைப்பிடித்து என் வாழ்வில் நான் பெரும்பேறு மொத்த பாட்டு குத்தகையும் புதிங்கால் பாதம் குந்தி அருள்புரியும் குளத்து புலையானுக்கே என் நாதம் என் கீதம் பாடும் இன்றைய காலத்தின் கலியுக வேதம் திரு வீரமணி தாசன் அவர்கள். வயிற்றுக்கு சாதம் போதும் போதும் என்று சொல்வோம், ஆனால் இவர் தரும் இறை சாதம் போதாது போதாது என்று சொல்லி என்று காது கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என மனம் துடிக்க செய்யும் இவரது சூது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பூந்தாது. ஐயப்ப பக்தியில் பொருந்தாது இருப்போரையும் வருந்தாது இருப்போரையும் திருந்தாது இருப்போரையும் கருப்பனின் தூதனாக வந்து இவர் பாடும் சிறப்பு பக்தியின் மீது விருப்பாக்கும் ஐயப்ப விரதத்தை கடைபிடிக்கும் பொறுப்பாக்கும் என்றால் அது வகையல்ல. பிறவி பெருங்கடல் தாண்டிட கருணை கடலாய் வந்த அருணை நாயகன் வீட்டிற்கும் அண்ணாமலை அருகே உள்ள தீர்த்தமலையில் அற்புதம் படைத்து தன் பொற்பாதத்தால் பூமியை சமநிலைப்படுத்திய சித்தர்களின் தலைவன், எத்தர்களை தன் வயிற்றுக்குள் அடக்கிய குருமினியாய் இருந்தாலும் நம்மின் வாழ்வில் அன்பு அருள் புரிய வந்த பெருமான் நறுமணி அகத்தியன் பெயரால் ஆசிரமம் அமைத்து ஆச்சரியமான சமூக சேவை ஆற்றி வருகிறார். சங்கத்தமிழ் பார்த்தால் அங்கத்தை குளிர வைத்து இசை உலகின் சிங்கமாக வந்து பங்கமில்லாமல் நாங்கள் வாழ வந்த இசை உலகின் தங்கமே, பசை போல் உங்கள் பாடலில் ஒட்டி உறவாட சுட்டி பிள்ளை போல் நாம் இசைத்து எங்களை உங்கள் அருளிசையால் கட்டி போடுங்கள் இருமுடி கட்டி செல்லும் எங்களை பக்தர்களை தட்டி தட்டி உங்கள் கைகளை பலமுண்டவும் தட்டி இறை வெட்டி ஒளியாய் வந்த இந்த விஞ்ஞான நாதனை சரஸ்வதி கான சாபா சார்பில் வணங்குங்கள், வாழ்த்துங்கள், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.